وسلم وبارك على حبيبنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உலமா பெருமக்களே, உங்கள் எல்லோரையும் இந்த ஜூம் வாயிலான ஒன்று கூடலுக்கு நான் வரவேற்கிறேன். அல்லாஹு தாலா எங்கள் எல்லோருடைய நேரங்களிலும் பரக்கத் செய்து, முயற்சிகளிலும் பரக்கத் செய்து எங்களுக்கு நேரான பாதையை காட்டி தருவானாக. ஹக்கானியா பழைய மாணவர்களினால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற மின் கல்பின் இலா கல்ப், ஹார்ட் டு ஹார்ட் என்ற துணிப்பொருளிலே ஒவ்வொரு மாதமும் அவ்வப்போது எங்களுக்கு தேவையான தலைப்புகளில் இப்படியான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த நாளிலே எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்வின் தலைப்பு தவக்கல் அலல்லாஹ், அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்துக்கொள். இந்த தலைப்பிலே உரையாற்றுவதற்காக எமது ஹக்கானியாவின் மூத்த மாணவர்கள், பழைய மாணவர்களில் ஒருவரான கண்ணியத்திற்குரிய அஷேக் அல் உஸ்தாத் நிப்ராஸ் ஹக்கானி ஹசரத் அவர்களை நான் இவ்விடத்தில் உரையாற்றுவதற்காக பணிவன்பாக அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتوكل على الله فهو حسبه صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لو كنتم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا أو كما قال عليه الصلاة والسلام. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பெரிய பொக்கிஷமா தந்ததுதான் தீனுல் இஸ்லாம். தீனுல் இஸ்லாத்துடைய ஒவ்வொரு பகுதிகளும் இந்த 7 வானம் 7 பூமியை விட பொறுமதியானது, விசாலமானது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாத்துடைய எந்த கட்டளைகளையும் வீணாக தரல. அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய ஒவ்வொரு கட்டளைகளுக்கு பின்னாலையும் மனிதனுடைய துனியா ஆகிரத்துடைய எல்லா நலவுகளும் மறைஞ்சிருக்கு. சஹீஹ் முஸ்லிம்ல வார ஹதீஸ், அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யظ்லிமு முஃமினன் ஹஸனஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமின் செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மையான காரியத்துக்கும் அநியாயம் செய்யறதில்லை. யுஅதா பிஹா ஃபித் துன்யா வ யுஜ்ஸா பிஹா ஃபில் ஆখিরাহ. அந்த நன்மையான காரியத்துக்குரிய பரக்கத்துகள், நலவுகள் அந்த முஃமினுக்கு இந்த உலகத்துல கிடைக்குது. அதற்குண்டான கூலி நாளைக்கு மறுமையில கிடைக்குது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க சரியான முறையில இஸ்லாத்துடைய ஒவ்வொரு பகுதிகளையும் எங்களோட வாழ்க்கையில உறுதியாக எடுப்போமாக இருந்தா இந்த உலகத்தில் எங்களை போல நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க யாருமே இல்லை. அதனால உலமாக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கடமையாக்கின அமல்களை 2ஆ பிரிக்கிறாங்க. ஆக முக்கியமான விடயம் உடம்பு சம்பந்தமான அமல், உள்ளம் சம்பந்தமான அமல். இஸ்லாத்தை நீங்க அமைதியாக குர்ஆன் ஹதீஸுடைய சொல்லப்பட்ட விடயங்களை பார்ப்பீங்கண்டா எல்லா அமல்களும் இந்த 2ல் 1ல தான் இருக்கும். உடம்பு சம்பந்தமான அமல், உள்ளம் சம்பந்தமான அமல். இந்த உள்ளம் சம்பந்தமான அமலிக்கு மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிக விருப்பமான அமல், மிக விருப்பமான அமல். உலமாக்கள் சொல்றாங்க, அமாலுல் குலூப், உள்ளம் சம்பந்தமான அமல் உடம்பு சம்பந்தமான அமலை விட மனிதனுக்கு மிக தேவையானது. இதனாலதான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கவலையான விடயம் என்னண்டா, இன்றைக்கு மனிதர்கள் ஆக கவனம் செலுத்துறது
ஃபர்து கிஃபாயாவான அறிவுகள்ல. அதுக்கு மதரசாக்கள் எடுத்துக்கொண்டா ஜக்காத் கடமை இல்லாத பிள்ளைகளுக்கு ஜக்காத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கப்படுது. இது குத்தம் அல்ல. தொழுகை கடமை இல்லாத பிள்ளைகளுக்கு தொழுகைகளை பத்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இப்படி ஃபர்து கிஃபாயாவான காரியங்கள்ல மக்கள் இவ்வளோ பெரிய முயற்சி செய்யறாங்க. ஆனா ஃபர்து ஐனான எத்தனையோ அறிவுகள் இருக்கு. ஃபர்து ஐனான ஒவ்வொரு முஸ்லிம்களும் கட்டாயம் விளங்க வேண்டிய எத்தனையோ அறிவுகள் இருக்கு. அதுல மக்கள் முயற்சி செய்யாமிக்கிறாங்க. அதுதான் தஸ்கியத்துல் கல்ப், உள்ளத்தை சுத்தமாக்குறது, உள்ளம் சம்பந்தமான அமால்கள். இது மிக முக்கியமானது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியாருக்கு அதுல ஆக மிக பொறுமதியான ஒரு அமல் தான் அத்தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது எங்களுடைய தேவைகளை பொறுப்பு சாற்றுறது. தவக்குல் என்றா இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தவக்குலுக்கு 20க்கும் மேற்பட்ட அர்த்தங்களை சொல்லிக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்ட அர்த்தங்கள். இதெல்லாம் அர்த்தத்துடைய சுருக்கம் என்னாண்டா, என்னால என்ற காரியங்களை செய்யலாது அதை செய்யலுமான ஆளுக்கு நாங்க பொறுப்பு கொடுக்கிறது. இதுதான் தவக்குலுடைய அர்த்தம். உலமாக்கள் சொல்றாங்க, குர்ஆன்ல எக்கச்சக்கமான தவக்குலுக்கு சிறப்புகள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒன்றுமே சொல்லல. ஒமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ் என்ற ஆயத்து மட்டும் தவக்குலுடைய சிறப்புக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் போதும். யாரு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். இந்த தவக்குல் இருக்கே, உலமாக்கள் சொல்றாங்க, இது அல்லாஹ்வ விளங்குறதுடைய பிரதிபலன். அல்லாஹ்வை நாங்க எந்த அளவுக்கு விளங்குவோமோ அந்த அளவுக்கு தான் எங்களோட வாழ்க்கையில தவக்குல் வெளியாகும். சமரத்து மஅரிஃபத்தில்லாஹ், அல்லாஹ்வ விளங்கினத்துடைய பிரதிபலிப்பு தான், பிரதிபலன் தான் தவக்குல் என்றது. கவலையான விடயம், நான் எடுக்கிற சாதாரண அந்த சம்பளத்துல மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அதனாலதானே தைரியமாக கடன் எடுக்கிறோம். ஏன்? எங்களுக்கு கடைசி மாசத்துல சம்பளம் கிடைக்குது, எடுத்த கடன் போல கொடுத்து கொள்ளலாம். சாதாரண 100, 200, 1000 ரூபாய் காசுகள் மீது நாங்க வச்சிருக்கக்கூடிய தவக்குல் எங்களை படைச்ச ரப்பிட மேல இல்லாம போய்த்திருச்சு. இதுல அர்த்தம் என்னண்டா, நாங்க அல்லாஹ்வை இன்னும் சரியாக விளங்கல்ல. அருமை சஹாபாக்களும் நபிமார்களும் வாழ்க்கையில கண்ணுக்கு முன்னால பயங்கரமான பிரச்சனைகளை சந்திச்சும் அவங்களோட உள்ளத்துடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. எல்லாருக்கும் தெரியும் நிறைய சரித்திரங்கள். فَلَمَّا رَأَى الْمُؤْمِنُونَ الْأَحْزَابَ قَالُوا هَذَا مَا وَعَدَنَا اللَّهُ وَرَسُولُهُ وَصَدَقَ اللَّهُ وَرَسُولُهُ وَمَا அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸத். உங்களோட சவுண்ட் கேட்குது இல்லை? ஏனென்றா மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஅலமுன் நாஸி பில்லாஹி பஅதல் அன்பியா, நபிமார்களுக்கு பின்னால அல்லாஹ்வ ஆக விளங்கினவங்க சஹாபாக்கள். சும்மா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இப்பதான் புள்ள பிறந்தீக்கு, புள்ளைக்கு இப்பதான் 1 மாசம் 2 மாசம், இந்த புள்ளையோட எதிர்காலத்தை நினைச்சு நாங்க நோயாளி ஆகுறோம். புள்ள பெருத்தா என்ன செய்யும், புள்ளையோட தொழிலுடைய ஹாலாத் என்ன, புள்ளையுடைய படிப்புடைய ஹாலாத் என்ன, இதை நினைச்சு எத்தனையோ பேர் நோயாளி ஆகிறாங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் பிரச்சனைய வாழ்க்கைக்கு முன்னால கண்டாங்க. இன்னன்னாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷவ்ஹும் ஃபஸாதஹும் ஈமானா. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் சிலங்க வந்து சொன்னாங்க, காஃபிர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடிக்கிறாங்க, நீங்க பயந்துகோங்க, பயப்படுங்க அந்த காஃபிர்களுக்குன்னு சொன்ன நேரம் அவர்களுக்கு ஈமான் தான் கூடிச்சு. வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன்,
எங்களுடைய விடயங்களை நாங்க பொறுப்பு சாற்றத்துக்கு அல்லாஹுவை போல சிறந்தவங்க யாருமே இல்லைன்னு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் சஹாபாக்களும் சொன்னாங்க. இது அல்லாஹுவ விளங்கினத்துடைய பிரதிபலன். நான் சம்பளத்தை விளங்கினத்தால எனக்கு கட்டாயம் தெரியும் இந்த மாசம் கடைசியில சம்பளம் கிடைக்கும், 50,000மோ 60,000மோ 1,00,000மோ 1,50,000மோ சம்பளம் கிடைக்கும். அந்த 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 சம்பளத்துல மேல இருக்கிற நம்பிக்கை, அதை நான் விளங்கின விளப்பம், தைரியமா கடையில சாமான கடனுக்கு எடுக்கிறேன், தைரியமா எடுக்கிறோம். இந்த மாசம் கடைசியில உங்களுக்கு சல்லிய தாரோம், சாமான தாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த சாதாரண பணக்காசுல மேலிக்கிற நம்பிக்கை எங்களுக்கு படைச்ச ரப்பட மேலில் நான் வைத்திருச்சு. தவக்குல்ன்றதுக்கே இன்னைக்கு நாங்க தொழுக ஃபர்லா, நோம்பு ஃபர்லா, ஆஷூரா நோம்பு ஃபர்லா சுன்னத்தா, திங்கள் வியாழன் நோம்பு ஃபர்லா சுன்னத்தா என்று இன்னைக்கு நாங்க உடம்புடைய அமல்களுடைய சட்டத்தை தேடுறோமே ஒழிய உள்ளங்களுடைய அமல்களோட சட்டத்தை யாருமே தேடுற இல்லை. இல்லாமா ரஹிம ரப்பி. சும்மா யோசிச்சு பாருங்க. அல்லாவை நம்புறது, அல்லாவை பயப்படுறது, அல்லாவை ஹுப்பு வைக்கிறது, இந்த அமல்களுடைய சட்டம் என்ன? இது ஃபர்தா, சுன்னத்தா, முஸ்தஹப்பா? குர்ஆன் எடுத்து பாருங்க. எல்லா உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவு அத்தவக்குல் அலல்லாஹ் மின் ஃபுரூதில் அயான். அல்லாஹ்ட மேல தவக்குல் வைக்கிறது ஃபர்து ஐன். ஃபர்து ஐன் ஒவ்வொரு முஃமினின் மீது கட்டாய கடமை, கட்டாய கடமை. இதனால குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ அலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன் பல ஆயத்துக்கள் அல்லாஹ் இதை சொல்லிக்கிறேன். நீங்க மூமின்களாக இருந்து அல்லாஹ்ட மேல தவக்குல் வைங்க. உங்களோட எல்லா விடயங்களையும் அல்லாஹ் கிட்ட பொறுப்பு சாட்டுங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நாங்க எப்பயாவது அல்லாஹ் கிட்ட அல்லாஹும்ம அஊதுபிக்க, அந்த நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாருங்க, சோம்பேறித்தனத்தை விட்டும் இயலாத அந்த இயலாத தனத்தை விட்டும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடிக்கிறாங்க. அப்போலும் அல்லாஹ்ட மேல நம்பிக்கை. நாங்க எங்களோட சின்ன சின்ன விடயங்களை கூட அல்லாஹ் கிட்ட கேட்டிப்போமா? நான் கேட்கிற பெரிய விடயத்தை தானே. நபி அலைஹிஸ்ஸலாம் சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கிறாங்க, இயலாத தன்மையை விட்டு பாதுகாப்பு தேடிக்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வை விளங்கினத்துடைய பிரதிபலன். நீங்க ஹில்யத்துல் அவுலியா எடுத்து பாருங்க. மிகப்பெரிய ஒரு தாபிஈன் இருந்தார், சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சுப்ஹானல்லாஹ். இந்த சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வலமையான துஆ அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக சித்கத் தவக்குலி அலைக் வ ஹுஸ்னல் ظன்னி பிக். அல்லாஹு அக்பர். நாங்க எங்களோட வாழ்க்கையில ஒரு நாளாவது கேட்டிப்போமா? யா அல்லாஹ், உண்ட மேல உண்மையான தவக்குலையும் உண்ட மேல நல்லெண்ணத்தையும் தருமாறு உனக்கிட்ட கேட்கிறேன். அல்லாஹ் விளங்கினத்துடைய பிரதிபலன் தான் தவக்குல். தவக்குளுடைய பிரதிபலன் தான் அல்லாஹ்ட மேல நல்லெண்ணம். அல்லாஹ்ட மேல நல்லெண்ணம். இது மூணும் ஒன்றோடு ஒன்று தொடர்பானது. அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நான் விளங்கிக்கிறேன் என்றது என்ற தவக்குள்ள வெளியாகும். என்ற தவக்குளுடைய வெளிப்பாடு அல்லாஹ்ட மேல நான் வைக்கிற நல்லெண்ணத்துல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால கடல், பின்னால ஃபிரௌன்ட கூட்டம், முழு மக்களும் சொன்னாங்க இன்னால முதுரக்கூன், நாங்க மாட்டிக்கொண்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன். அப்படி சொல்லாதீங்க, ஏண்ட ரப்பு என்னோட இருக்கிறான். தவக்குளுடைய அடுத்த பேர் தான் அல்லாஹ்ட மேல நல்லெண்ணம் வைக்கிறது. இன்னைக்கு அல்லாஹ்ட மேல தவக்குல் இல்லாததாலதான் நாங்க இன்றைக்கு சாதாரண துனியாவுடைய அற்ப லாபத்தை தேடுறதுக்காக வேண்டி தீனை தூக்கி வீசுறோம். எவ்வளவு பர்லுகள் எங்களுக்கு மிஸ் ஆகுது, எவ்வளவு ஹராத்துகளை செய்யறோம். அல்லாஹ் நாடினத்தை கொண்டு வந்து தருவான், எனக்கு பொறுப்புதாரி அல்லாண்டு இருந்தேன்னு சொன்னா, இந்த தவக்குல் சரியாகிட்டா நாங்க எனக்கு ஹராத்துகளை செய்ய மாட்டோம். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவக்குல் என்றது படிக்க வேண்டிய பாடம். இது ஃபர்து ஐன். எங்களோட உலமாக்கள் சொல்றாங்க, நாங்க உடம்புடைய அமல்களுடைய ஹுக்குமுகளை தான் தேடுறோம். அதோட சட்டங்களை தேடி 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 படிக்கிறோம். அதுக்கு மதரசாக்கள் கட்டப்படுகுது, கிளாஸ்கள் வைக்கப்படுகுது. சுபஹானல்லாஹ். மஸ்ஜிதுகள்ல கிளாஸ்கள் வைக்கப்படுகுது. ஃபிக்ஹ் கிளாஸ் வேணுமா, மதரசாக்கள்ல கிளாஸ்கள் வைக்கப்படுகுது. இப்படி சுபஹானல்லாஹ் சோசியல் மீடியாக்கள்ல கிளாஸ்கள் வைக்கப்படுகுது. எல்லாத்துடைய முயற்சியும் உடம்புடைய அமல்களை சரியாக்குறது. உடம்புடைய அமல்களோட சட்டம் என்ன, இதைத்தான் தேடப்படுகிறது, பேசப்படுகிறது.
உள்ளத்துடைய சட்டம், உள்ளம் சம்பந்தமான அமல்களுடைய சட்டம், அது சுன்னத்தா ஃபர்லா, அதை படிக்கிறது எப்படி? சுப்ஹானல்லாஹ். தவக்குடைய பாடத்தை உலமாக்கள் எழுதிக்கிறாங்க மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இதனால தவக்குல் என்றது, எனக்கு சரியா அவரோட பேர் நினைவில்லை, சைக்காலஜியில பெரிய ஒரு அறிவாளி, இஸ்லாத்துக்கு வந்தார். இஸ்லாத்துக்கு வந்து அவர் சொல்றாரு, அமெரிக்காவை சேர்ந்தவர், நான் என் வாழ்க்கையில சைக்காலஜி சம்பந்தமா படிச்ச எல்லா கருத்துக்களும் எல்லா புஸ்தகங்களும் அல்லாஹ்ட மேல தவக்குல் வச்சுக்கிற மூமினுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஜீரோ. சைக்காலஜில அதுல தானே படிச்சு கொடுப்பாங்க. அல்லாஹ்வை நம்பின ஒரு மூமினுக்கு முன்னால நான் படிச்ச சைக்காலஜி சம்பந்தமான கருத்துகளும் சைக்காலஜி சம்பந்தமான எல்லா புஸ்தகங்களும் ஜீரோ அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது ஒரு உலமாக்கள் சொல்றாங்க, ஜன்னத்துன் முஅஜ்ஜலா, அல்லாஹ்ட மேல தவக்குல் வைக்கிறது அல்லாஹ் இந்த உலகத்துல வச்சுக்கிற சொர்க்கம், உலகத்தை வச்சுக்கிற சொர்க்கம். குர்ஆன் அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து எத்தனை இடத்துல பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிக்கிறேன். தவக்குல் இல்லாம போனா இந்த ரெண்டு நோயும் சும்மாவே வந்துடும். தவக்குல் இல்லாம போனா இந்த ரெண்டு நோயும் சும்மாவே வந்துடும். பயம், கவலை. பயம், கவலை. தவக்குலிக்கு தானே பெரிய ஒரு சொத்து. மூமின்களுக்கு, அல்லாஹுடைய அவுலியாக்கள் நாதாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய ஒரு பாக்கியம். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹுடைய அவுலியாக்களுக்கு பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது. தவக்குலுடைய வெளிப்பாடு, தவக்குலுடைய வெளிப்பாடு. இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவக்குல படிக்கணும். முதலாவது தவக்குல் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து, தவக்குல் இருக்கிறவங்கள்ட்ட இருந்தான் தவக்குல படிக்கணும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யால தவக்குலுடைய பாடத்தை மிக அழகாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். இதை நாங்கள் உலமாக்கள் அணுகி மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தவக்குடைய பாடத்தை கட்டாயம் படிக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கு. தவக்குடைய சட்டத்தை முதலாவது விளையுங்கோங்க. அஷ்ஷக்கு ஃபீ தாத்தில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா குஃப்ர். அல்லாஹுடைய தாத்துல சந்தேகம் வாரது, அது குஃப்ரை கொண்டு போய் சேர்த்துடும். என்னைய படைச்சவன், பரிபாலிக்கிறவன், உலகத்துல கோடான கோடி படைப்பினங்களை படைச்சு ரிஸ்க் கொடுக்கிறவன், மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எங்கட கண்ணு காணாத எத்தனையோ ஜீவராசிகள். நீங்க மண்ணை தோண்டி பாருங்க, எத்தனை உயிரினங்கள் இருக்கு. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்க கொண்டு போய் சேர்க்கிறவன். நபிமார்கள் இந்த உம்மத்துக்கு படிச்சு கொடுத்த ஆகப்பெரிய பாடம் தவக்குலுடைய பாடம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, தவக்குல் என்றே நாங்க நினைக்க கூடாது, அஸ்பாபுகள்ல முயற்சி செய்யக்கூடாதுன்னு. எங்களை முயற்சியை செஞ்சு பிரதிபலன் அல்லாஹ் கிட்ட எதிர்பார்க்கிறது என்னால் இயலாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஓதுறதுக்கு படிச்சு கொடுத்தது, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீத் ஃபஅஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். என்னுடைய விடயங்கள் எனக்கே நீ தந்துடாதே யா அல்லாஹ், ஏண்ட விடயங்கள் எனக்கிட்ட பொறுப்பு தந்துடாது. அல்லாஹ் எனக்கிட்ட பொறுப்பு தந்தாண்ட வச்சா மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல எங்களுக்கு வாழையெல்லாம் வைத்து. இதனால நான் சொன்ன மாதிரி சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த தாபிஈ இந்த தவக்குல் ஃபர்து ஐன் என்றத விளங்கினத்தால ஒவ்வொரு நாளும் துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக சித்க தவக்குலி அலைக் வ ஹுஸ்ன ظنி பிக். ஒவ்வொரு நாளும் அவங்களோட துஆ. இன்னைக்கு எங்கட பலகீனம் சார், நாங்க உடம்பு சம்பந்தமான ஃபர்லான அமல்களை சீராக்க சொல்லியாவது அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கறதில்ல. எப்பயாவது துஆ கேட்டிப்போம், நாங்க எங்கட தொழுகையை சீராக்கி தாயா அல்லாஹ், நோன்பை சீராக்கி தாயா அல்லாஹ், குர்ஆன் திலாவத்தை சீராக்கி தாயா அல்லாஹ். சரி, நாங்க எதை முக்கியமான அமல்கள் வெளிரங்க அமல்களை நினைச்சிக்கிறோமோ அதையாவது சீராக்கித்தா என்று நேரம் செலவழிச்சு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிற அளவுக்கு நாங்க இன்னும் பக்குவமாவல்ல. இப்ப உள்ளம் சம்பந்தமான அமல்கள். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவக்குல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அதிகமான இடத்துல தவக்குலை பத்தி ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போட்ட கட்டளைகள் உண்டு. வ தவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத். என்றுமே மரணிக்காத நித்திய ஜீவனாகிய அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்ட மேல் உண்மையான முறையில தவக்குல் வைப்பீங்களாக இருந்தால் பறவைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறத போல அல்லாஹ் அவங்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்வான்.
இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கிட்ட இதுக்குன்னு நாங்க நேரத்தை செலவழிச்சு தவக்குல படிச்சு கேட்கணும். அல்லாஹ் நீங்க சும்மா யோசனைகளால மனிதன் நோயாளியாவி, பல யோசனைகளால மனிதன் நோயாளியாவி, இந்த ரிஸ்குடைய பயத்தால, உலகத்துடைய நிலைமைகளை கண்டு பயந்தத்தால இன்றைக்கு நாங்க தீன்லயும் நிறைய ஓட்டங்களை விடுறோம். சம்பாத்தியத்துக்காக எவ்வளவு பேர் ஹராத்துகளை செய்யறாங்க, எவ்வளவு பேர் ஃபர்லுகளை கைவிடுறாங்க, எவ்வளவு பேர் அல்லாஹ்வை கோவப்படுத்துறாங்க. அல்லாஹ் தான் ரிஸ்குக்கு சொந்தக்காரன் என்று இருந்தா நாங்க ஃபர்லுகளை மிஸ் பண்ணாம, அல்லாஹ்க்கு மாத்தம் செய்யாம, என்னால ஏண்ட முயற்சியை செய்வேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேவைகளை பூர்த்தி செஞ்சு தருவான். இன்னைக்கு சில சரித்திரங்களை சொல்லவும் வெக்கமா இருக்கு. இது தவக்குளுடைய குறைபாடு மேலான அல்லாஹ்வின் நல்லடியார். இதனாலதான் ஒரு பெரியார் கிட்ட கேட்கப்பட்டுச்சு, எனக்கு அந்த பெரியாருடைய பேர் நினைவில்லை, மின் ஐன தஅக்குல்னு கேட்கப்பட்டுச்சு. உங்களோட சம்பாத்தியம் என்ன, நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்க, எப்படி சாப்பிடுறீங்கன்னு கேட்கப்பட்ட நேரம் அவர் சொன்னாராம், கேள்வி கேட்டவர்கிட்ட, சல் ரப்பி மின் ஐன யுத்இமுனி. இந்த கேள்வியை நீங்க எனக்கிட்ட கேட்க கூடாது, என்ன படைச்ச ரப்பிட்ட கேளுங்க, எப்படி அவன் எனக்கு சாப்பாடு தாரான் என்று. எல்லாருக்கும் தெரியும், குர்ஆன்ல ஒரு வசனம் ஒன்று இருக்கு, وَأْمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ وَاصْطَبِرْ عَلَيْهَا لَا نَسْأَلُكَ رِزْقًا. இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்னண்டா, நபியே உங்களோட குடும்பத்துக்கும் தொழுமாறு ஏவுங்க, நீங்களும் அதுல பொறுமையா இருங்க, நாங்க உங்கள்ட்ட ரிஸ்க கேட்கலன்ற அர்த்தம், உங்களோட ரிஸ்க நாங்க உங்களுக்கு பொறுப்பு தரல. லா நுகல்லிஃபுக ரிஸ்கக், உங்களோட ரிஸ்க்கு நீங்க பொறுப்பு இல்லை. ஏன்டா நிறைய பேர் நினைக்கிற என்னண்டா, தொழுகிறக்கு நாங்க டைம் எடுத்துட்டு கடையை மூடிட்டு தொலை வந்தா எங்களோட ரிஸ்க்ல குறைபாடு வரும். எனக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். மார்க்கத்தை விளங்கினவங்களுக்கு கூட இந்த சம்பாத்தியத்துக்காக வேண்டி ஃபர்லு தொழுகைகள் கவாவாகுது. இதனால் அல்லாஹ் படிச்சு தர பெரிய பாடம் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியே உங்களோட குடும்பத்துக்கு தொலை சொல்லுங்க, நீங்களும் தொழுகையில உறுதியாக பொறுமையா இருங்க, உங்கள்ட்ட நாங்க ரிஸ்க கேட்கலன்ற அர்த்தம், உங்களோட ரிஸ்க நாங்க உங்களுக்கு பொறுப்பு தரல. அதெல்லாம் நீங்க தொழுகைக்கு நேரம் எடுக்கிறதால உங்களுக்கு வர வேண்டிய ரிஸ்க் வராம இருக்காது, உங்களுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சது இல்லாமல் ஆகாது. அதுதான் இந்த ஆயத்துடைய அர்த்தம் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார். சுப்ஹானல்லாஹ். லா நஸ்அலுக ரிஸ்கக் நஹ்னு நர்சுகுக், நாங்க தான் உங்களுக்கு ரிஸ்க் தாரது. இதனால எங்க தவக்குல் இருக்கே எங்கட தீன பாதுகாக்கும், எங்கட தீன பாதுகாக்கும். தவக்குல் இல்லாம போன, அல்லாஹ்ட மேல நம்பிக்கை இல்லாம போனாதான் பொய் பேசி சம்பாதிக்கணும் என்ற உணர்வு வரும். அல்லாஹ்ட மேல தவக்குல் இல்லாம போனாதான் தொழுகையை விட்டு சம்பாதிக்கும் என்ற உணர்வு வரும். இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திர்மிதி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், அவங்க ஹிலாஃபத்தை அடைஞ்ச நாள், முதலாவது ஹலீஃபாவாகின நேரம், ஹஸரத் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க, எனக்கு ஒரு புத்திமதி சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எழுதின புத்திமதியை பாருங்க. சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை கேட்டிருக்கிறேன். எவ்வளவு ஆழமான ஒரு புத்திமதி. மனில் தமஸ ரிதல்லாஹி பிஸகத்தின் நாஸ், யாரு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த மக்களுடைய கோவத்தை சம்பாதிக்கிறாரோ, சுப்ஹானல்லாஹ். இந்த கைத்தானே மக்களுக்கு பயம். மக்கள் கதை சொல்லுவாங்க, மனுஷர் கதை சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யாரு அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை சம்பாதிக்க மக்களுடைய கோவத்தை பொருட்படுத்தாம இருக்கிறாரோ, கஃபாஹுல்லாஹு, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஃபாஹுல்லாஹு முஅனத்தன் நாஸ், மக்களால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் போதுமானவர், அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். அதுக்கு மாத்தமாக யாரு மக்களுடைய சந்தோஷத்தை சம்பாதிக்க அல்லாஹ்வை கோவப்படுத்துறாரோ, இன்றைக்கு எங்களுக்கு நடந்திருக்கிற பிரச்சனை இதுதான். இதுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன தண்டனையை பாருங்க. நாங்க இங்க பார்க்க வேண்டும் இந்த ஹதீஸ்ல இதுக்கு தண்டனை என்னான்ட்டு. யார் அல்லாஹ்வை கோவப்படுத்த மக்களை திருப்திப்படுத்துறாரோ, வக்கலஹுல்லாஹு இலன்னாஸ், அல்லாஹ் அவரை மக்களுக்கிட்டே பொறுப்பு சாட்டிடுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எங்கட தேவைகளை பொறுப்பெடுக்க மாட்டான். நாங்க யாருக்காக வேண்டி அல்லாஹ்வை கோவப்படுத்தினோமோ அல்லாஹ் அவங்ககிட்டே எங்களை சாட்டிடுவோம். அல்லாஹ் எங்களை அடியார்களுக்கிட்ட சாட்டிட்டா எங்கட லைஃபுக்கு தானே கொஞ்சம் காலம் உருப்படியா போகாது. இன்னைக்கு எங்களுக்கு எல்லாரும் நடந்துக்கிறது தான். சஹாபாக்கள் எதிரிகளை கண்ணுக்கு முன்னால
வறுமைய கண்ணுக்கு முன்னால, நோய்களை கண்ணுக்கு முன்னால கண்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இன்றைக்கு எங்களுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு பின்னால வர இருக்கிற வறுமையை பார்த்து பயம், நோயை பார்த்து பயம், பேரன் பேத்திய பார்த்து பயம், பேரன் பேத்திய பார்த்து பயம். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்யணும். அல்லாஹ் தந்த பெரிய ஒரு பொக்கிஷம் தான் இந்த தவக்குல். அல்லாஹ் கிட்ட கேட்போம் நானும் நீங்களும். நபிமார்களை பாருங்க, நடுக்கடல்ல இருந்து கொண்டு அல்லாஹ்ட மேல வச்ச தவக்குல், நெருப்புல இருந்து கொண்டு அல்லாஹ்ட மேல வச்ச தவக்குல். சஹீஹ் முஸ்லிம்ல வருகுது, இந்த ஹதீஸை நாங்க விளங்கினாவே தவக்குலுடைய பரக்கத் எங்களுக்கு விளங்கும். ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களோட கணவர் அபூ சலமா மௌத்தா வைத்தார். அல்ல எங்களுக்கு இந்த தவக்குலுடைய பாக்கியத்தை நசீபாக்கணும். அதனால நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த தவக்குல் இல்லாததால எங்களோட தேவைகளை அல்லாஹ் கிட்ட பொறுப்பு சாட்டுறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாயிட்டார். ஒரு கணவர் மௌத்தாகினா ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பயம் வரணும். இதுக்கு போற நீ பொறுப்பெடுக்கிறது யாரு, எனக்கு சம்பாரிச்சு தாரது யாரு, இப்படி பல யோசனை வரணும். என் புள்ள குட்டிய பாக்குறது யாரு. இந்த தாய் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கணவன் மௌத்தாகின நேரம் நபி அலைஹிஸ்ஸலாத்திட்ட வந்து அந்த அந்த அல்லாஹ்வை விளங்கினத்துடைய பிரதிபலன் தானே தவக்குல். நாங்க அல்லாஹ்வை விளங்கல, சம்பளத்தை விளங்கிக்கிறோம், பொஸ்ஸை விளங்கிக்கிறோம், ஜொப்பை விளங்கிக்கிறோம். அப்ப இந்த பெண்மணி கேட்கிறாங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ் மாதா அகூல். சுப்ஹானல்லாஹ், என்ன கணவர் அபூ சலமா மௌத்தாகிட்டாரு. இந்த சந்தர்ப்பத்துல நான் அல்லாஹ் கிட்ட எப்படி நடந்து கோறது, அல்லாஹ் கிட்ட என்னத்தை கேட்கறது, என்னத்தை சொல்றதுன்னு கேட்கிறாங்க. அல்லாஹு அக்பர். ஏன்னா மாப்பிள்ள மௌத்தா வைத்துட்டாரு, எனக்கு இதுக்கு பின்னால என்ன நடக்க போகுது யா ரசூலல்லாஹ், எனக்கு யாரு ரிஸ்க் தாரது, என் புள்ளையில யாரு பொறுப்பெடுக்கிறது, இப்படின்னு உலம்பல்ல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இப்ப நான் என்னத்தை ஓதணும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வோட எந்த வார்த்தையை கொண்டு நான் தொடர்பாகணும். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுக்குறாங்க, கூலி அல்லாஹும்ம ஃகிர் லனா வலஹு வ அகிப்னி மின்ஹு உக்பா ஹஸனா. இன்னொரு ரிவாயத்துல அல்லாஹும்ம அஜுர்னி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிடு, என் கணவனை மன்னிச்சிடு, நான் இழந்தத்தை விட சிறந்தத்தை தந்துடு என்ற துவாவை நபி அலைஹிஸ்ஸலாம் படிச்சு கொடுத்தாங்க. இந்த தவக்குலுடைய பரக்கத், அல்லாஹ்வை சரியான முறையில நம்பினத்துடைய பரக்கத், தண்ட கணவன் அபூ சலாமாவை இழந்தத்துக்காக வேண்டி அவரை விட சிறந்த கணவர் நபி அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கணவனாகி கொடுத்தார். இதைத்தால சொல்றான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பவருக்கு அல்லாஹ்வே போதுமானவர், அல்லாஹ்வே போதுமானவர். அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாடத்தை நாங்க படிப்போம், தவக்குல் இல்லவர்களோட பேசுவோம், கதைப்போம், உட்காருவோம், அவங்களோட சுஹபத்துல இருப்போம். தவக்குல் என்றது ஃபர்து ஐன். தவக்குல் வைக்கிறது அல்லாஹ்ட மேல் எங்கட தேவைகள், எங்கட விடயங்களை பொறுப்பு சாட்டுறது. நாங்க அஸ்பாபுகளோட முயற்சி செய்யறது, துனியாட விடயங்கள் ஈடுபடுறது. ஆனா எங்கட தேவைகளை நாங்க பொறுப்பு சாட்டுறது அல்லாஹ் கிட்ட. இந்த அஸ்பாபுகளால் எங்களுக்கு பிரயோசனத்தை தாரத்தை, அந்த பிரயோசனத்தை நாங்க பொறுப்பு சாட்டுறது அல்லாஹ் கிட்ட. இது நாங்க படிக்கணும் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார். படிச்சோம் என்று சொன்னா இந்த துனியாட கவலை கல்வியில் இருக்கவே இருக்காது. தவக்குலுடைய இன்னொரு அர்த்தம் தான் தஃப்ரீகுல் கல்பி அன் குல்லி மா சிவல்லாஹ். தவக்குலுடைய அர்த்தம், என் கல்பில அல்லாஹ் அல்லாத எல்லாத்தையும் தூக்கி வீசி அல்லாஹ் மட்டும் வச்சுவோம். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தவக்குலுடைய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவானாக. உண்மையான முத்தவக்கிலீன்களாக வாழ்ந்து முத்தவக்கிலீன்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தாக்கூடிய எங்களுக்கு மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானா. சுப்ஹானக்கல்லாஹ் பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரான். இந்த நிகழ்வில் இதுவரை தவக்குல், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை என்ற தலைப்பில் மிக பிரயோசனமான பயனுள்ள விஷயங்களை எங்களோட முதாக்கரா செய்த பகிர்ந்து கொண்ட அஷேக் அல் உஸ்தாத் நிப்ராஸ் ஹக்கானி ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மேலான கூலிகளை தந்தருள்வானாக.
பேசப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக என வேண்டி விடைபெறுகிறேன். இங்கு கலந்து பயன்பெற்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளோடு அல்லாஹு தாலா எங்கள் எல்லோருடைய முயற்சிகளையும் கபூல் செய்வானாக என்று துவா செய்தவனாக விடைபெறுகிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله.